வணக்கம். திரையரங்கம். தளபதி தளபதி ரஜினிகாந்தினுடைய தளபதி தான். திரையரங்கத்தில் ஒரு பழைய திரைப்படத்தை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கலாம். அந்த திரையரங்கில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து திரையிட்ருக்காங்கல்ல. அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் நான் பார்த்தேன். 1991 அப்போ நான் பார்த்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் கடந்து ஓடி விட்டன. 33 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து ஆக்சுவலாக திரையரங்கில் வந்து பார்க்கணும்னு நினச்சி முதல் நாளன்றே மக்களுடன் அமர்ந்து திரையரங்கில் போய் பார்த்தேன் படத்தை. அது பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1991 பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம் தளபதி. இப்போ 33 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது படம் எப்படி இருக்கிறது, இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து நிறையா தடவை பார்த்துருப்பாங்க, தொலைக்காட்சியில் நிறையா பார்த்துருப்பாங்க. அநேகமாக அந்த படத்தை பார்க்காதவங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி கூட வைங்களேன். இதையெல்லாம் தாண்டி திரையரங்கில் வந்து இந்த படத்தை பார்க்கலாமேன்னு நினச்சி கூட மக்கள் வரலாம்ல. அதை நினச்சி தான் நான் வந்து திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லி போனேன். அது பார்க்கும்போது இந்த 33 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கும்போது இப்போ கூட அந்த படத்தை ரசிக்கிறது மாதிரி தான் இருக்குது படம். 33 இயர்ஸ் தாண்டிடுச்சு. நம்ம தொழில்நுட்ப ரீதியாக வந்து எவ்வளவோ மாற்றங்கள் உண்டாயிருச்சு. படமாக்கக்கூடிய முறையிலேருந்து எவ்வளவோ மாற்றங்கள் உண்டாயிருச்சு. நடிப்பு கலைஞர்களுடைய நடிப்புலேருந்து டெக்னீஷியன்ஸனுடைய கான்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாமே மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி தளபதி திரைப்படம் இப்போவும் ரசிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. அப்படி வரும்போது உண்மையாகவே இன்றைக்கி வந்து அந்த படத்தை தயாரித்த ஜி வெங்கடேஸ்வரன், ஜிவி ஃபிலிம்ஸ் அதிபர், அவர் உயிரோடு இல்லை, இறந்து போய் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து ஓடிடுச்சு. இந்த படத்தை இயக்கிய மணிரத்னம் வந்து காலத்தை கடந்து நிற்பது அப்படின்னு இருக்கல, உண்மையாகவே காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் தளபதி திரைப்படத்தை அவர் இயக்கி இருக்கிறார் அப்படின்றது தெரியுது. உண்மையாகவே யோசிச்சு பார்த்தா இப்போ வந்து மகாபாரதத்துலேருந்து ஒரு மேட்டரை எடுத்து இப்படி ஒரு படமாக எடுக்கலான்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிருக்கார் பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ கர்ணன் கதாபாத்திரத்தில் அதில் வந்து அந்த கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தை அமர்த்தி, துரியோதனன் கதாபாத்திரத்தில் மம்மூட்டியை நடிக்க வைத்து அப்படின்றதெல்லாம் இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த குந்தி கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யாவை நடிக்க வைத்து அப்படின்றது. அதே மாதிரி அதில் அப்படியே முத்துராமன் ஏற்று நடித்த அர்ஜுனன் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தில் அரவிந்த் சாமியை நடிக்க வைத்து, நிஜமாக அரவிந்த் சாமி கதாபாத்திரத்துக்கு பேரே அர்ஜுனன் தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கர்ணன் கதாபாத்திரத்தில் அவர்களுடைய சூர்யா ரஜினிகாந்துக்கு. ஆக்சுவலாக இவர் வந்து யோசிச்சு பார்த்தா அப்படியே மம்மூட்டி கதாபாத்திரத்துக்கு தேவராஜ் அப்படின்னு அந்த கதாபாத்திரம். இப்படி வச்சு இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட மகாபாரதத்தை அப்படியே சமூக கதையாக மாற்றி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சாரு பாருங்க. ஆக்சுவலாக கர்ணன் படமே சிவாஜி சார் ஆக்ட் பண்ணி சூப்பர் ஹிட் ஃபில்ம் இல்லையா அது. அப்படியே கர்ணன் படத்தை பார்க்காதவங்க யாராவது இருக்குமா? எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருக்கோம் எத்தனையோ முறை. அதனால் அந்த கர்ணன் படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஃபுல்லாகவே நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது வந்து ஒரு புராண படம், காலத்தை கடந்து நிற்கக்கூடிய அளவுக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த படம் பார்க்கும்போது கர்ணன் படமும் ஞாபகத்தில் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும், மணிரத்னத்துக்கும் தெரியும். இருந்தும் கூட அவர் மனசுக்குள்ளே வந்து இப்படி ஒரு படத்தை எடுக்கலான்ற ஒரு துணிச்சலாக இப்படிப்பட்ட முயற்சியில் இறங்கினார்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் இதில் வந்து ஏன்னா அந்த படத்தினுடைய கதை இதெல்லாம் போகணும், ஏன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்தது தான். அதனால் அந்த இதுக்கெலாம் நம்ம போகல. இதில் பாராட்டப்பட வேண்டிய பல விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அது என்னன்றதை இப்போ வந்து ரஜினியை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுக்கும் போது ஆக்சுவலாக மணிரத்னம் விரும்பினதே எப்படின்னா, இந்த கதையை ரெடி பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆகிருக்கு. 2 இயர்ஸாக 2 பேரும் பேசி 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 அப்படி வரும்போது 2 வருஷம் கழித்து தான் இப்படி ஒரு கதை அப்படின்றது மாதிரி ரஜினிகாந்த்கிட்ட மணிரத்னம் சொல்லி ரஜினிகாந்த் வந்து சரின்னு சொல்லி ஏற்று அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்படி வரும்போது மனப்பூர்வமாக மணிரத்னம் நினச்சது என்னென்னா, முள்ளு மலரும் படத்தில் எப்படி ரஜினிகாந்த் இயல்பாக இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு ரஜினிகாந்த் தான் அந்த படத்தில் வரணும். அந்த ரஜினிக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டைலு, மேனரிசம், அந்த பேட்டர்ன்லாம் இருக்கக்கூடாது. எந்த ஸ்டைலும் இருக்கக்கூடாது, மேனரிசமும் இருக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக தீர்மானிச்சு அப்படின்னு வந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த தளபதி படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரஜினியினுடைய ஸ்டைல் ஒரு காட்சியில் கூட இருக்காது, ஒரு மேனரிசமும் இருக்காது. மணிரத்னம் என்ன சொன்னாரோ அதை ரஜினிகாந்த் பண்ணியிருப்பார். அது ஒரு மணிரத்னம் படமாகத்தான் இருந்தது. இப்போ நம்ம பார்க்கும்போது கூட அப்படியே நான் உணர்ந்தேன், ரஜினியை வந்து இவ்வளவு சாதாரணமாக முள்ளு மலரில் மகேந்திரன் சார் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரியே மணிரத்னம் என்ன ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்தை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரஜினிகாந்தை வந்து கொஞ்சம் கூட செயற்கையான நடிப்புன்றதே வரக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கார் மணிரத்னம் படத்தை பார்க்கும்போது. அதுபோல் அந்த இதில் வந்து ஆக்சுவலாக அந்த தேவராஜ் கதாபாத்திரத்தில் மம்மூட்டியை தேர்வு செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள்.
அந்த கதாபாத்திரத்தில் மம்முட்டியை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் இவ்வளவு பொருத்தமாக இருந்திருக்காது. 2 நண்பர்களுடைய கதை. அதுவும் இன்னும் சொல்லப்போனால் தளபதி இவன் என்னுடைய தளபதின்னு சொல்லிட்டு அந்த தேவராஜ் கதாபாத்திரம் சொல்லுது இல்லை. அது பிறகு உன் பேர் என்ன அப்படிங்கும்போது சூர்யான்றது பிறகு தளபதி, என் பேர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படத்துலேயே வருது. அதெல்லாம் அது ஆக்சுவலாக பார்த்தா அந்த தேவராஜ் கதாபாத்திரம் என்ன எக்ஸ்ட்ரானரியாக வந்து அப்படியே மம்முட்டி நடிச்சிருக்காரு. என்ன இயல்பான பெர்ஃபார்மன்ஸு ஆக்சுவலாக. அப்படியே அந்த இதில் வரும்போதே அப்படியே ஒரு 2 நண்பர்கள்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அருமையான அவுட்லைன் அப்படின்னு சொல்லலாம். பிறகு அந்த சுப்புலக்ஷ்மி கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு அருமையான தேர்வு. சோபனா என்ன எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸு, எவ்வளோ இயல்பான பெர்ஃபார்மன்ஸு படத்தில் அப்படின்னு. சோபனாவுடைய தந்தையாக வரக்கூடிய சீனிவாசன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சாருஹாசன் என்ன எக்ஸ்ட்ரானரியான இயல்பான நடிப்பு அப்படின்னு. அதேமாதிரி ரஜினிகாந்தனுடைய தாயாக வரக்கூடிய ஸ்ரீவித்யா அவங்க ஆக்சுவலாக கல்யாணி அந்த கதாபாத்திரம், தந்தையாக வரக்கூடிய தந்தை என்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஆக்சுவலாக இப்போது தன்னுடைய தாயின் கணவராக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற கதாபாத்திரம் ஜெய்சங்கர் என்ன எக்ஸ்ட்ரானரியான கேரக்டர். அந்த கேரக்டரு என்ன மெஜஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே, ஜெய்சங்கர் ஸ்ரீவித்யா 2 பேருமே. அப்புறம் இந்த ஆக்சுவலாக கலிவரதன் அப்படின்ற அரசியல்வாதியாக அப்படி வரக்கூடிய அமரீஷ் புரி வராரு அப்படின்னாலே எந்த அளவுக்கு ஆவேசமாக இருக்கும், சிங்கம் மாதிரி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்லாம். எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம படத்தில் பார்த்தோம்ல ஆக்சுவலாக. அந்த அப்படி வரும்போது அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் பொருத்தமான நடிப்பு கலைஞர்களை பானுப்பிரியா அவங்க எந்த அளவுக்கு, அந்த பானுப்பிரியா வந்து எந்த அளவுக்கு அந்த அமைதியான குடும்பத்தனமான கிட்டத்தட்ட நம்முடைய பரிதாபத்தை வர வைக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் பானுப்பிரியா எந்த அளவுக்கு அவங்க வந்து பானுப்பிரியா அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது இல்லையா. அது பிறகு தேவராஜனுடைய மனைவியாக வரக்கூடிய கீதா, அந்த கீதா வந்து எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருந்தார் அப்படின்றதில்ல. அப்போ பார்க்கும்போது அந்த நடிப்பு கலைஞர்களை வந்து அந்தந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக தேர்ந்தெடுத்து ஒப்பந்தம் செய்வது அப்படின்றல மணிரத்னம் அருமையாக அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அந்த கலெக்டர் கதாபாத்திரத்துக்கு அரவிந்த் சாமி அருமையான செலெக்ஷன். இன்னும் சொல்ல போனால் படத்தில் அரவிந்த் சாமி தான், அதில் வந்து அரவிந்த் அறிமுகம் அரவிந்த் அப்படின்னா படம் ஃபுல்லாகவே ரன்னிங் ரோல் இல்லையா. அது வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து இயல்பாக முதல் படமாக இருந்தால் கூட எந்த அளவுக்கு இயல்பாக அரவிந்த் சாமி தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது உண்மையாகவே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா முன்னாடி நடித்ததே கிடையாது. ஏதோ ஆட் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஃபீச்சர் ஃபிலிமில் ஆக்ட் பண்ண கிடையாது. அப்படி அந்த விளம்பர படத்தை பார்த்து அதால் ஈர்க்கப்பட்ட மணிரத்னம் வந்து அரவிந்த் சாமி அந்த படத்துக்கு கமிட் பண்ணியிருக்காரு. ஆனால் முதல் படமே ரன்னிங் ரோலு. அந்த ரன்னிங் ரோலை வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட மிகை நடிப்பே இல்லாத அளவுக்கு அரவிந்த் சாமி எப்படி பண்ணியிருக்காருன்றது உண்மையாகவே ஆச்சரியமான ஒரு மேட்ரு. பிறகு ரமணா அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடியவர் தினேஷ், அது தளபதி தினேஷ் சொல்லி ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படி படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து அப்படின்ட்டு இல்லையா. அந்த தளபதி என்னோட நெருங்கிய நண்பர் அவர். அந்த தினேஷ் அதுதான் பானுப்பிரியா அவனுடைய கணவராக வந்து ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் போட்டு தள்ளி அவர் இறந்து அப்படின்ற மாதிரி வரும் பிகினிங்கில். ஆரம்பத்திலே அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் பொருத்தமாக அப்படின்னு. பிறகு ஆக்சுவலாக பந்துலு அப்படின்ற கதாபாத்திரத்தில் நாகேஷ். ஆக்சுவலாக நாகேஷ் வந்து எந்த அளவுக்கு அப்படியே தனக்கே உரிய அந்த தனித்துவ நடிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்துவார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதை அருமையாக செய்திருக்காரு. பிறகு காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்படின்னா இந்த படம் திரைக்கு வந்து 1991 இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி இன்றைக்கி பல கலைஞர்கள் இன்றைக்கி உயிருடன் இல்லை. அப்படி நாகேஷ்லாம் இந்த மண்ணை விட்டு நீங்கி போயிட்டார். இதெல்லாம் ஆன பிறகு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த கால ஓட்டம் அப்படிங்களா இதையெல்லாம் தாண்டி இந்த கதாபாத்திரங்கள் நம்முடைய மனசில் வந்து ஒரு ஆழமான இடத்தை பிடித்து வாழ்கின்றன அப்படின்னா அப்போ மணிரத்னம் எந்த அளவிற்கு இந்த கதாபாத்திரங்களை செவ்வனே செதுக்கி இருப்பார் அப்படின்றத நம்மால் உணர முடியும். அது இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா வந்து மணிரத்னத்துக்கு இசையமைத்த கடைசி படம் இதுதான் தளபதி திரைப்படத்திற்கு பிறகு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நிமிடம் வரை மணிரத்னம் இயக்கிய எந்த திரைப்படத்திற்கும் இளையராஜா இசையமைக்கவில்லை. அவர் இசையமைத்த கடைசி திரைப்படம் அதில் வந்து கடைசி திரைப்படமாக இருந்தால் கூட ராக்கம்மா கையத்தட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பாடலை வந்து நம்ம மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட டியூன், எப்படிப்பட்ட அருமையான மெட்டு. அந்த மெட்டை எந்த அளவிற்கு அந்த அருமையான பாடலை மணிரத்னம் படத்தில் வந்து படமாக்கி இருக்கிறார் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அது பிறகு நடன மாஸ்டர்கள் சுந்தரத்தினுடைய மகனான பிரபுதேவா. அது ஆக்சுவலாக இன்னும் பிரபுதேவான்ற பேர் கூட இல்லை, டைட்டிலில் சுந்தரம் பிரபுன்னு போடுவாங்க.
ஆக்சுவலாக பிரபுதேவனோட உண்மையான பேர் பிரபு தானே. பிரபுதேவான்றது சினிமாவுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டது. பிரபு டைட்டிலில் பிரபுன்னு தான் வரும். இந்த படம் பார்க்கும்போது பிரபுன்ற ஒரு யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு போல இருக்கு, மாஸ்டராக. ஆக்சுவலாக தந்தையும் மகனும் ஆக்சுவலாக என்ன எக்ஸ்ட்ரானரியான மூமெண்ட்ஸு. ராக்கம்மா கையை தொட்டு அப்படிங்கும்போது ரஜினிகாந்தனுடைய மூமெண்ட்டை பாருங்கள். எந்த படத்துலையாவது ரஜினி இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட நடன அசைவுகள் செயற்கைத்தனமே இல்லாமல் அப்படி இப்படிப்பட்ட மூமெண்ட்டு ரஜினியினுடைய வேறு எந்த படத்துலையுமே நம்ம பார்க்கவே முடியலையே, பார்க்கவே இல்லையே. அந்த அளவுக்கு எப்படி மணிரத்னம் இந்த அளவுக்கு நடன அசைவுகள் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். செயற்கையான நடன அசைவுகள்லாம் வேண்டாம், ஸ்டெப்பு மூமெண்ட்ஸ்லாம் வேண்டாம். அப்படி ஒரு அந்த கோரியோகிராஃபி அப்படின்றல, அந்த கோரியோகிராஃபியை எந்த அளவுக்கு ஜென்டிலாக சுந்தரமும் பிரபுதேவாவும் அமைத்திருக்கிறார்கள் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களுக்கு நடன காட்சிகளை. அப்படி ரொம்ப ஆச்சரியமான ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸ். அப்படி ஆக்சுவலாக ரஜினி ஆடும்போது அப்படியே ரஜினி கூட்டத்தோடு அப்படியே நின்று அப்படி ஆடும்போது பாருங்கள், அந்த ஆண்கள் கூட ஆடும்போதும் சரி, பெண்கள் கூட ஆடும்போதும் சரி, அப்படியே எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த ராக்கம்மா கையத்தட்டு பாடலை படமாக்கிய விதம் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அதில் வந்து ஆக்சுவலாக ரஜினிகாந்தை பாராட்டணும், அந்த உடன் ஆடக்கூடிய நடன கலைஞர்கள் இருக்காங்களே அவ்வளோ பேரையும் பாராட்டணும். அதுக்கு பிறகு நடன அசைவுகள் அமைத்த சுந்தரத்தையும் பிரபுதேவாவை பாராட்டணும். அந்த பாடல் காட்சியை இயக்கிய மணிரத்னத்தையும் நம்ம பாராட்டணும். அந்த பாடல் காட்சியில் நடனம் ஆடிய சோனு வாலியா வந்து எந்த அளவிற்கு அற்புதமாக நடனமாடி இருக்கிறார் அப்படின்றத அப்படியே இன்றைக்கி கூட அப்படியே ஒரு நிமிஷம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட நீங்கள் அந்த பாடல் காட்சியை யூடியூப்லேயே எங்கேயாவது இருந்துச்சுன்னா பாருங்கள். அந்த பாடல் காட்சியில் சோனு வாலியா எந்த அளவிற்கு அற்புதமாக நடனமாடி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே அவங்க மேலே உங்களுக்கு ஒரு உயர்ந்த மரியாதை உண்டாகும். அதுக்கு பிறகு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாடலை என்ன பொயட்டிக்காக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன பியூட்டிஃபுல் பிக்சரைசேஷன். ஆக்சுவலாக கவித்துவ தன்மையுடன் ஒரு பாடல் காட்சியை இப்படி படமாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சோபனா 2 பேரையும் வச்சு ஒரு பொயட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டு இருந்தது. காட்டுக்குயில் மனசுக்குள்ளே அந்த பாட்டை வந்து நம்ம எப்படி மறக்க முடியும், எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியுமா. அதில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே ஜேசுதாஸ் 2 பேரும் பாடி அப்படின்னு வருது இல்லையா. எஸ்பிபி வந்து ரஜினிகாந்துக்கு, கேஜே ஜேசுதாஸ் தேவராஜ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மம்முட்டிக்கு. ஆக்சுவலாக அந்த 2 நண்பர்களும் ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா அதில் இன்னும் சொல்லப்போனால் மம்முட்டி வந்து பொதுவாக படங்களில் இந்த நடனமாடின்ற ஒரு மேட்டர்லாம் முடிஞ்ச அளவில் அவர் அவாய்ட் பண்ணுவார். ஆக்சுவலாக மோகன்லால் வந்து நிறைய ஆடுவார், டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவார், எவ்வளோ பெரிய மூமெண்ட்ஸ் இருந்தால் கூட மோகன்லால் ஆடுவார். மம்முட்டி அப்படி கிடையாது, 90% அவாய்ட் பண்ணுவார். டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இல்லாத அளவிற்கு அப்படின்னு இருந்தால் கூட. இப்போ ரஜினி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரஜினி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக டான்ஸ் ஆடுவார். ஆக்சுவலாக மம்முட்டி வந்து பொதுவாகவே நடனம் ஆடுவதை விரும்பக்கூடிய நடிகர் கிடையாது. இருந்தால் கூட அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவிற்கு தன்னால் முடியுமோ அந்த அளவிற்கு மம்முட்டி ஆடியிருப்பார். அவருக்கு ஏற்ற நடன அசைவுகளை கொடுத்திருப்பார்கள். அதை வந்து பாராட்டக்கூடிய விதத்தில் மம்முட்டி நடனமாடி தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்திருப்பார் அப்படின்னு. இந்த படத்திற்கு இளையராஜாவினுடைய பங்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். நடன மாஸ்டர்கள், கோரியோகிராஃபர்ஸ் அப்படின்ற சுந்தரம் பிரபுதேவானுடைய பங்கு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் வந்து மணிரத்னத்துக்கு பணியாற்றிய முதல் படம் வச்சுங்க. அப்படி வரும்போது சந்தோஷ் சிவன் வந்து எந்த அளவிற்கு தன்னுடைய ஆழமான முத்திரையை படம் முழுக்க ஆக்சுவலாக அவர் சந்தோஷ் சிவன் ஒர்க் பண்ண ஒரு இந்தி திரைப்படத்தில் அவர் வந்து அவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி மணிரத்னம் அவரை கூப்பிட்டு சந்தோஷ் சிவன் வந்து இந்த படத்துக்கு கேமராமேனாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பிறகு வந்து மணிரத்னத்துக்கு இயக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ஒளிப்பதிவாளர் அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு பரவலான அறிவை வெளிப்படுத்த வேண்டும், ஒளிப்பதிவு நேர்த்தியை காட்ட வேண்டும் அப்படின்ற மிகப்பெரிய பொறுப்புணர்வு சந்தோஷ் சிவனுக்கு இருக்கு இல்லையா. அதனால் சந்தோஷ் சிவன் வந்து படத்தில் அது ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம், பெரிய ஸ்டார் காஸ்ட் மூவி, அப்படி வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு ஒளிப்பதிவு முக்கியம், கதையோட்டத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய மாறுபட்ட ஒளிப்பதிவு திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு. இப்போ இத்தனை வருஷம் கழித்து அந்த படத்தை பார்க்கும்போது கூட அந்த சில நேரத்துலாம் பார்த்தா நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்ததை வந்து இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பழமை தட்டும். அது அப்படிலாம் ஒரு பழமையும் தட்டலை. சந்தோஷ் சிவனுடைய அந்த ஒளிப்பதிவு இருப்பாங்க, லைட்டிங்லேருந்து அவர் படமாக்கி இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கு பாருங்கள், பாடல் காட்சி, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரி அவர் படமாக்கி இருக்கக்கூடிய முறை. அதனால் அந்த படத்தினுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இளையராஜா எந்த அளவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டோ அதே போல் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த படத்திற்கு
சந்தோஷ் சிவன் வந்து உண்மையிலேயே ப்ளஸ் பாயிண்ட் என்று தான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தனித்துவ முத்திரையை படம் முழுக்க அவர் பதித்திருக்கிறார் அப்படின்னு. பிறகு இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் சுரேஷ் அர்ஸ், அருமையான படத்தொகுப்பாளர், பியூட்டிஃபுல் எடிட்டர். நான் சுரேஷ் அர்ஸ் வந்து பல நேரங்களில் நேரடியாக பார்த்தே அவரை அண்ணேன்னு கூப்பிடுவேன். நான் பல நேரங்களில் பாராட்டியிருக்கேன். அண்ணே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண அந்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேனே, அருமையான ஒர்க்கு, மிகச்சிறந்த ஒரு படத்தொகுப்பாளர் அப்படின்றத வந்து நீங்கள் எடிட் பண்ண எல்லா படங்கள்லையும் நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட நேரடியாகவே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். சொல்லும்போதெல்லாம் அவர் அப்படியே ஒரு சிரிச்ச முகத்தோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு ஒரு நைஸ் ஜென்டில்மேன் சுரேஷ் அர்ஸ். அதனால் அவருடைய அந்த எடிட்டிங் திறமை அப்படின்றது இல்லையா, படம் முழுக்க அவர் நன்கு பதித்திருக்கிறார். சில கேரக்டர் எப்படின்னா பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படியே படத்தினுடைய கிளைமேக்ஸு இல்லாட்டி செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி நெகட்டிவாக மாறும். ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரம் மனோஜ் கே ஜெயன் அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருகிறார். அவர் வந்து பின்னாடி வந்து அந்த டேர்ன் ஆன உடனே கதையினுடைய அந்த ஓட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு திருப்பம் உண்டாகிறது அப்படின்ட்டு இல்லையா. அதனால் வந்து ஒரு கனமான கதாபாத்திரம். அந்த கனமான கதாபாத்திரத்தில் அனுபவ நடிகரான மனோஜ் கே ஜெயன் தன்னுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு. இந்த படத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஃபிலிம்ஃபேர் விருது இருக்கு இல்லையா, அது வந்து 2 விருது இந்த திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு. 2 விருது என்ன அப்படின்னா, சிறந்த இயக்குனர் அப்படின்றது வந்து மணிரத்னத்துக்கு கிடச்சிருக்கு, சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி இளையராஜாவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது. நிச்சயமாக வந்து அந்த 2 விருதுகளுமே தகுதியான நபர்களுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. மணிரத்னம் வந்து அந்த விருதை பெறுவதற்கு 100% தகுதியானவர். அதே மாதிரி அந்த விருதை பெறுவதற்கு இசைஞானி இளையராஜா 100% தகுதியானவர் அப்படின்னு சொல்லி. அதனால் 1991 திரைக்கு வந்து 33 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மீண்டும் திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் தளபதி திரைப்படத்தை நான் பார்த்தேன் அப்படின்றது இல்லையா, அது எனக்கு ஒரு இனிய அனுபவமாக இருந்தது அப்படின்றது. அதனால் எனக்கு உண்டான அந்த இனிய அனுபவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.